சில நாட்களுக்குப் பிறகு இரவு நேரம். ஆதவன் நிலா தூங்கிய அந்த சமயத்தில் வேற யாரும் இல்லாத அந்த ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்தில் கேட்ல சின்ன சத்தம் திறந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்கிறது. நிலா ஆதவன் மீது உரசுற மாதிரி. ஆதவன் கண்ணை திறந்து சத்தம் கவனிக்கிறான். கேட்ல என்ன சத்தம்? யாரா இருக்கும்? ஒரு சில வினாடிகள் கவனிக்கிறான். ஆதவன் மெதுவாக எழுந்து வெளியில் பார்ப்பதற்கு பால்கனிக்கு போகிறான். அங்கிருந்து புல்லாங்குழல் மாதிரி ஒரு சத்தம். ஆதவன் அவனுடைய மனசுக்குள்ள யாராவது நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, ஆனால் யாருன்னு யோசிக்கிறான். அந்த நேரத்தில் நிலா பெட்ரூமில் தூங்கி திடீர்னு எந்திரிக்க, ஆதவா என்ன சத்தம் அது? அதுக்குள்ள கேட் பக்கத்தில் ஒரு பழைய ஸ்கூட்டர் என்ஜின் ஓசை மாதிரி சத்தம் வருது. அருகில் ஸ்கூட்டர் பக்கத்தில் ஒருத்தன் நின்று இருந்தான். ஆதவன் அவனை கவனித்து கொண்டே இருந்தான். திடீர்னு அவன் ஸ்கூட்டரில் இருந்து இறங்கி கேட்டுக்கு மேலே ஏறி குதிக்க முயன்றான். ஆதவன் கோபமான குரலோடு, ஓய் யாரா நீ? அவன் திடீர்னு கேட்டுக்கு மேல் பாதி ஏற ஆதவன் இருக்கும் ஜன்னலை பார்த்தபடியே நின்று இருந்தான். ஆதவன் சத்தமான குரலில், வாடா. நிலா உடனே கிளம்புறா. ஆதவா என்னாச்சு? ஆதவன், என்னடா உனக்கு வேணும் என்று சொல்லிவிட்டு நிலாவிடம், நிலா நீ உள்ள டோர் லாக் பண்ணிட்டு இரு, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஜன்னலை விட்டு கீழே ஓடி வர, அந்த ஸ்கூட்டர் வந்தவன் பயந்து அப்படியே வேகமாக திரும்பி ஓடுறான். ஆதவன் வேகமாக கீழே இறங்கி அவனோட புல்லட் பைக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே ஃபுல் த்ரோட்டில் சத்தத்தோட அவனை ஃபாலோ பண்ணுறான். வழி முழுக்க அந்த ஸ்கூட்டர் காய் வேகமாக ஓடுறான். ஆதவன் பின்னாடி புயல் வேகத்தில் பறந்துக்கிட்டு இருக்கான். அந்த இருட்டு பாதையில் குண்டு குழி பக்கத்தில் ஸ்பீட் பிரேக் எல்லாம் தாண்டி ஒரு பாலம் பக்கம் வந்தபோது அந்த ஸ்கூட்டர் தடுமாறி கீழே விழுந்துவிட, ஆதவன் நின்று அவனை போய் 4 அடி அடிக்கிறான். யாருடா நீ? எதுக்கு கேட் எகிரி குதிக்க ட்ரை பண்ண? அந்த ஆள் பதில் சொல்லாமல் ஸ்கூட்டரை எடுத்து ஓட ட்ரை பண்ணுறான். ஆதவன் முரட்டு குரலோடு, யாரு நீ? எந்த ஊர்லேருந்து வந்திருக்க? யார் உன்னை அனுப்பினா என்று விசாரிச்சுக்கிட்டு இருக்க, அவன் கத்தும் அதே நிமிஷம் இன்னொரு பைக் என்ஜின் ரோரிங் சத்தம். பைக்கிலிருந்து இன்னொருத்தன் ஹெல்மெட்டோட முகத்தோட அவன் நேராக வந்து ஆதவனோட சட்டையை பிடிச்சி ரோட்டில் பக்கத்தில் இருந்த பள்ளத்தில் தள்ளி விட்டுறான். ஆதவன் கீழே போய் உருண்டு விழுந்தான். அந்த நேரம் அந்த ஸ்கூட்டரில் வந்தவன் வேக வேகமாக வந்து வண்டி எடுத்துக்கிட்டு இருவரும் வேகமாக தப்பி ஓடி விட்டனர். ஆதவன் எழுந்து கையில் காயம், மூச்சு வாங்க முடியாமல் மேலே வருகிறான். மேலே வந்து அவங்க தப்பிச்சு ஓடுறத பார்க்குறான். பக்கத்தில் ஒரு பிளாக் பேக் விழுந்திருக்கு. தரையில் கற்களில் சின்ன சின்ன இரத்த துளிகள். ஆதவன் அந்த பிளாக் பேக்கை எடுத்துக்கிட்டு ஃபார்ம் ஹவுஸ் வரான். நைட்டு 12 மணி. ஃபார்ம் ஹவுஸ் பெட்ரூமில் நிலா பயத்தோடு, ஆதவா என்னாச்சு? யார் அவங்க? ஆதவன் துரத்தி பிடிக்க ட்ரை பண்ண தப்பிச்சு ஓடிட்டாங்க. மொத்தம் 2 பேர் வந்திருந்தாங்க. இந்த பேக் மட்டும் மறந்து விட்டு ஓடிட்டான். ஆதவன் அந்த பிளாக் பேக் மெதுவாக ஜிப் ஓப்பன் பண்ணும்போது அவளும் அவன் கிட்ட வந்து நிற்கிறாள். அவன் திறப்பதற்கு கொஞ்சம் தயங்குகிறான். நிலா, இவ்வளவு நேரம் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ஆதவன் அவளை பார்த்து, இதுவும் அவர்களோட பிளானாக இருந்தா? நிலா சிரிச்சிட்டு அடைச்சி வேக வேகமாக அவளை திறந்து விடுகிறாள். அதே நேரம் ஆதவன் திடீர்னு சத்தமாக கொஞ்சம் நடிப்போட, ஐயோ! நிலா பயந்து பார்க்கிறாள். என்னாச்சு? ஆதவன், ஒன்றும் இல்லை, சும்மா. திறந்ததும் உள்ளே கொஞ்சம் பணமும் ஒரு பழைய ஸ்மார்ட் ஃபோன். ஆதவன் நிலாவோட ஃபோட்டோ. அவளோட விரலால் பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறா. நிலா அந்த ஸ்மார்ட் ஃபோனை ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருந்து கால் ஹிஸ்ட்ரிக்கு போய் ஸ்க்ரால் பண்ணும்போது அதில் ஃபஸ்ட்டு கால் லாக் ஆதித்யா சார்.
14 மிஸ்டு கால், 3 அவுட் கோயிங். நிலா ஆதவன் கையை டைட்டாக பிடிச்சு, ஆதித்யா சாரா? அவள் பார்வை மெதுவாக ஆதவன் பக்கம் திரும்புது. ஆதவன் ஆல்ரெடி ஃபோனில் அந்த பெயரை பார்த்துக்கிட்டு முன்னாடியே ஷாக் ஆயிடுறான். இந்த நாதார் எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்? 30 மினிட்ஸ் அப்புறம் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வைப்ரேட்ஸ். காலர் ஐடி ஆதித்யா சார். ஆதவன் கையை தொட்டு பார்த்துக்கிட்டு ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான். நிலா, அவர் தான் இப்போ கால் பண்ணுறாரு. ஆதவன் அவளை நோக்கி மெதுவாக, நம்ம இப்போ கால் அட்டன் பண்ணலாமா வேண்டாமா? ஃபோன் கண்டினியூஸ் வைப்ரேட் ஆகுது. ஒரே டாக்கிங் சைலன்ஸ். நிலா உறுதியோட, அட்டன் பண்ணு. ஆதவன் அட்டன் பண்ணுறான். லவுட் ஸ்பீக்கர் மோட் ஆன். ஆதித்யா சார், கால் கனெக்டட். ஆதித்யா, எப்படிடா இருக்க தம்பி? ஆதவன் கொஞ்சம் ஆங்கர் ப்ளஸ் கன்ஃபியூஷன். எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க? நீ என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணுற? ஆதித்யா சிரிப்போடு, கோவப்படாத தம்பி, ஒரு 10 டேஸ் முன்னாடி உன் மச்சான் வேற வந்தான். ஆதவன் அதிர்ச்சியுடன், மச்சானா? ஆமாம், தானு தான் வந்தான். ஆஃபீஸ் வர வந்து உங்களை பற்றி எல்லாம் விசாரித்தான். எங்கே இருக்கீங்க, யார் கூட இருக்கீங்க என்று கேட்டான். ஆதவன், அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? ஆதித்யா, அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன். உடனே அவன் கிளம்பி போயிட்டான். நேற்று நம்ம வீட்டுக்கே வந்து அப்பாவை பார்த்து விசாரித்தான் தெரியுமா? ஆதவன் நிமிர்ந்து பார்க்கிறான். அப்பா கிட்டேயா? ஆமாம், அப்பா அவனுக்கு நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. ஆனால் உடனே என்னை அப்பா கூப்பிட்டு, ஆதவன் சேஃபாக இருக்கானா, எங்கே இருக்கான்னு பாருன்னு சொன்னார். ஆதவன் அவனை அறியாமலேயே கண்கள் ஈரமானது. சரி, ஆனால் அவன் என்னை எப்படி கண்டுபிடிச்சான்? ஆதித்யா, நம்ம ஆஃபீஸில் உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய இருக்காங்களே, அவங்க யாராவது கண்டிப்பாக உன்னை பார்க்க வருவாங்க. அவங்க மூலம் நீ எங்கே இருக்கன்னு அவன் ஜிபிஎஸ் லொக்கேஷன் மூலமாக ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பான். நீ இருக்கிறியா இல்லையான்னு டவுட்டில் தான் அவனுங்களை அனுப்பினேன். இப்போ கன்ஃபார்ம்டு. ஃபோன் கால் கட் ஆகுது. நிலா மெல்ல, இது ஆரம்பம்தான் இல்லையா? ஆதவன் கண் சுருங்கி மெதுவாக, ஆமாம், இது ஆரம்பம்தான். ஆனால் முடிவு நம்ம கையில் இருக்கணும். நிலா கண்கள் கலங்கி திகைத்து, ஆதவா, இப்போ என்ன பண்ண போகிறோமோ? ஆதவன் அமைதியோட தீவிரமா, நீ பயப்படாத நிலா, எங்கள் அப்பா என்ன சேஃபாக இருக்கிறனா இல்லையான்னு செக் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் காலை நேரம் 9 மணி. நிலா மெதுவாக கண்களை திறக்கிறாள். படுக்கையில் இருந்து எழுந்து நிமிர்ந்து பார்த்தாள். அருகில் ஆதவன் இல்லை. கொஞ்சம் பதற்றத்தோட, வீட்டில் எங்கே தேடியும் இல்லை. எங்கே போனான் இவன்? பேக்யார்ட் பக்கம் வந்து பார்த்தான். தொலைவில் ஸ்விம்மிங் பூல் பக்கம் வெயில் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது. அங்கே ஆதவன் ஷர்ட் இல்லாமல் விளிம்பில் ஸ்விம்மிங் பூல் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தான். பக்கத்தில் ஹோஸ் பைப்பில் தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தது. ஒட்டுமொத்த ஃபார்ம் ஹவுஸ் காலையில் அழகாக இருந்தது. நிலா சிரிச்சு கொண்டே, என்ன சார் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல? அவள் மெதுவாக அவனிடம் நடந்து போகிறாள். கைகளால் தண்ணீர் தெறிக்குது. அவன் காதுகளில் ஹெட்போன். அவளை பார்த்ததும் ஹெட்போனை கழட்டி, ஆதவன், வந்துட்டியா தூக்கத்தின் தேவதையே? உன்னை தூங்க விட்டதுக்கு இந்த பக்கமெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். அவன் சிரிச்சு அவளை பக்கத்தில் கொண்டு வந்து இறுக்கி கட்டி கொண்டு அவள் புன்னகையுடன் அவன் மார்பில் சாய்கிறாள். நம்ம 2 பேரும் குளிக்கலாமா? நிலா அவனோட முகத்தை பார்த்து புன்னகையோட, நீயே குளி, நான் வரல. அதுக்கப்புறம் ஆதவன் மெதுவாக அவளின் கூந்தலுக்குள் முகம் புதைத்து மென்மையாக சொல்லுறான். அது மட்டுமல்ல, நம்ம ஃபார்ம் ஹவுஸை சுற்றியும் நிறைய செடிகள் வைக்க சொல்லியிருக்கேன். எல்லா வகையான பூச்செடிகள், ரோஜா, முல்லை எக்ஸெட்ரா எல்லாம். நாளைக்குள்ளே டெலிவரி வந்துடும். இந்த இடமே அழகான பூங்காவாக மாறப்போகுது என்று சொல்லி கேஷுவலாக பேசி கொண்டிருக்க, திடீரென்று இதுதான் சரியான நேரம் என்று கூறி அவளை ஸ்விம்மிங் பூலில் இழுத்து செல்ல, அவள் சிரிப்போட ரெசிஸ்ட் பண்ணும் மாதிரி ஆக்ட் பண்ணுறான்.
ஆனால் அவனோ அடுத்த நிமிஷமே அவளை இழுத்துக்கொண்டு ஒரு சர்ப்ரைஸ் ஜம்ப். அவள் பேசி முடியறதுக்குள்ளேயே அவன் அவளை கட்டிக்கொண்டு ஸ்விம்மிங் பூல்குள் குதிக்கிறான். தண்ணீரின் ஊடுருவம் ஒளி, அவளின் சிரிப்பு, அந்த பசுமையான ஃபார்ம் ஹவுஸில் என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த குளிர்ந்த நீரில் இருவரும் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு நீண்ட நாளாக உணர்ந்திராத ஒரு ஃப்ரீடம், ஒரு அமைதி. நிலா தண்ணீரில் அவனுடன் கண்கள் புன்னகையோட, எனக்கு நீச்சல் சொல்லிக் கொடுடா என்றாள். ஆதவன் அவளோட முகத்தை கவனமாக பார்த்துக்கிட்டு மெதுவாக அவளை தண்ணீரில் தூக்கி அவள் தோளில் கையை வைத்து சொல்கிறான். ஆதவன், முதல்ல பயப்படாமல் தண்ணீரை ரொம்ப நெருங்க பழகு. நிலா மெல்ல சிரிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆதவன் கையை பிடிச்சிக்கிட்டு நீச்சல் அடிக்க மெல்ல ட்ரை பண்ணுறாள். ஆதவன் அவளை கவனமாக வழி நடத்தி கொண்டே அவளோட உடலின் அழுத்தம் தன்னோட தோள் மீது படர நீச்சல் சொல்லி கொடுக்கிறான். நிலா பயத்தில் தண்ணீருக்குள் முழுக ஆரம்பிக்கிறாள். ஆதவன் அவளோட காது அருகில் நெருங்கி, பயப்படாதே நிலா, நீ என் கையில் இருக்க. அவள் முகத்தை மெதுவாக கீழிருந்து மேலே பார்த்த உடனே அவர் கண்களில் புன்னகை, ஆசை, காதல் மூன்றும் ஒளிர்கிறது. அவளோ அவனை நீச்சல் குளத்திலே அழுத்தமாக கட்டிக்கொள்கிறாள். அவன் நெற்றி மீது முத்தம் விட்டு மெதுவாக அவளை தன்னோட நெருக்கம் தாண்டி கொண்டு போகிறான். அந்த நீச்சல் குளம் கூட சாட்சியாக நனையுது. இருவரும் தண்ணீரில் கரைந்த காதல் போல ஒரே உணர்வில். ஸ்விம்மிங் பூலில் திடீர்னு மெதுவான மழை சிதறுகிற மாதிரி சிறு சிறு மழைத்துளிகள் விழ ஆரம்பிக்குது. அந்த நீர்த்துளிகள் கூட இவங்களோட காதலுக்கு இசை போல. மழையோட தண்ணீர் மேலே இருவரும் அந்த குளத்தில் ஒருவரை ஒருவர் மெதுவாக அணைத்து கொண்டு, காதலோட ஒவ்வொரு மூச்சும் ஒரே சோகமான, இன்பமான, தீவிரமான சந்தோஷத்தின் பயணமாக மாறுது. மெல்ல அவளோட நெற்றியில் தொடங்கி கண்கள், கன்னங்கள், மேனி எல்லாம் மெல்ல முத்தமாக நனைகிறது. அவளோட மூச்சு வேகம் மார்பில் தட்டுற அளவுக்கு அதிகமாகிறது. அந்த செம்ம ரொமான்டிக் மூடில் ஒரு மெலோடி லவ் பிஜிஎம் பின்புறத்தில் ஓடுற மாதிரி ஃபீல் வருது. அவளை அவன் தூக்கி கொண்டு மெதுவாக உள்ளே சென்றதும் மெத்தை மேல் அவளை கீழே போட்டு உதட்டை ருசிக்கிறான். மெதுவாக மேனி மீதான காதல் தொடுகைகளோட அவளோட மேனியை விரலால் தடவ ஆரம்பிக்கிறான். அவளோட மூச்சு நடுக்கத்தோட கலக்குது. அவன் மெதுவாக அவளது மேனியில் தனது உதடை வைத்து பாசத்தோட முத்தமிட ஆரம்பிக்கிறான். அவள் உதட்டை கசக்க கையை அவன் மேனியில் ஒட்ட அவள் உணர்ச்சியோட, ஆதவா. ஃபர்ஸ்ட் நைட்டில் நிலா ஆதவனை நிராகரித்த பின் அவன் எப்பொழுதும் அந்த லிமிட்டை தாண்டவில்லை. அவன் அவளை வற்புறுத்தவும் இல்லை. அவன் மெதுவாக அவளது கழுத்தை முத்தமிட்டு அதன் வழியே தோளில் பின்னாலேயும் முத்தத்தால் நனைக்கிறான். அவன் காதலான பயணமாக தொடர்கிறான். கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.